இன்னைக்கு காலையில் உங்களோடு கூட ஒரு தலைப்பில் நான் பேச போகிறேன். சில பிக்சர்ஸ் காட்டுவோம், அந்த சொல்கிற நேரத்தில் நம்ம தம்பிமார் மீடியா டீம் காட்டுவாங்க. என்னுடைய தலைப்பு என்னவென்றால், blessed to be a blessing. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டது ஆசீர்வாதமாக இருப்பதற்காக. Praise the Lord. எல்லாம் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்களா? சொல்லுங்க. blessed to be a blessing. சொல்லுங்க. தமிழில் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம்? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட். God has blessed you so that you will become a blessing for others. இன்றைக்கு இந்த அருமையான தேவ ஊழியம் பெரிய ஐயா பாஸ்டர் ஐயா நம்ம ஞானபிராஸ் ஐயா அவங்க ஆரம்பிக்கும் பொழுது இவ்வளோ பெரிய சபைகளும் இத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சபைகளும் இந்தியாவில் வந்ததை அவள் பார்க்கவில்லை. ஆனால் பார்க்கக்கூடிய விசுவாசம் அவளுக்கு இருந்தது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, என்ன நடக்க போகிறது என்று சொல்லி ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். தேவன் ஆபிரகாமை அழைத்தார். அதாவது எதில் சொல்லுது? அது ஏசாயா 51. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும். உங்க நல்லா கவனிங்க. மேல இருக்கிற அருமையான வாலிப சகோதர தம்பிகள், வல்லமுள்ள நிறைந்தவர்கள், நல்லா கவனிங்க. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அவன் ஒருவனாயிருக்கையில். சொல்லுங்க. அவன் ஒருவனாயிருக்கையில். அவன் ஒருவனாயிருக்கையில். ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து. யார் அழைத்தார்? கர்த்தர். நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அழைத்தேன், அடுத்தது ஆசீர்வதித்தேன், அடுத்தது பெருக பண்ணினேன். பெருக பண்ணினேன். I called him alone. I blessed him. I multiplied him. Hallelujah. Give a big clap unto the Lord. God is the one who calls you and blesses you and multiplies you. தம்பி முன்னாடி உட்கார்ந்திருக்க பாரு. ஆண்டவர் உன்னை அழைக்கும் பொழுது உன்னை ஆசீர்வதிப்பார் முதலாவது. அதற்கு பிறகு உன் நிமித்தமாக அநேகரை ஆசீர்வதிக்க தகுந்தபடி உன்னை மல்டிப்ளை பண்ணுவார். இது ஒருத்தருக்கு மாத்திரம் கிடையாது, எல்லாருக்கும். அப்படியா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மாதிரி பார்க்குறீங்க. எப்படி கிட்டா அந்த காலத்தில் நாங்கள் சொல்லுவோம், பாதிரி நீ ஒரு மாதிரி. நாட்டு ஒரு மாதிரி இல்லை, நீ ஒரு மாதிரினா எக்ஸாம்பிள். ஒரு மாதிரியா இருக்க, ஒரு மாதிரியா பார்க்க கூடாது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், தனிமையாக ஆசீர்வதிக்கிறார். அதற்கு பிறகு தமிழ் என்ன சொல்றது? வாசிங்க. பெருக பண்ணு. பெருக, மல்டிப்ளை. இன்றைக்கு தேவ ஜனமே, தேவ சபையே, இந்த அருமையான சபையில கொடுக்கப்படுகிற எத்தனையோ சத்தியங்கள். உங்களுடைய சபை இன்னைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான சபைகளாக இந்தியாவில் மாறிவிட்டது. அதோடு நிறுத்த போறது அல்ல. ஹல்லேலூயா. அது இன்னும் என்ன செய்யும்? வளர போகிறது. பிரைஸ் காட். வளர போர். சொல்லுங்க, எங்க சபைகள் வளர போகுது. சொல்லுங்க எல்லாரும், வாய் திறந்து சொல்லுங்க, எங்கள் சபைகள் வளர போகிறது. எண்ணிக்கையில வளரப்போகுது. சொல்லுங்க, நம்பர். ஹல்லேலூயா. வளரப்போகுது. சிலர் சொல்றது கூட கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. வாயில நீங்க கன்ஃபஸ் பண்ணும் பொழுது, that is how we inherit the blessings of God. Declaration is very important. Take authority in any place and declare what God is going to do, and that will happen. ஏனென்றால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளால் அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Lo, I am with you always, even unto the end of this world. இந்த நாள்ல ஒரு சில வசனங்களை குறித்த நேரத்தில் மடமடன்னு பார்க்கலாம். சில சத்தியங்களையும் சில பாயிண்ட்களையும் உங்களோடு கூட நான் பேசிக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவராக. God has blessed me to be a blessing. 1963 வருஷத்தில் 16வது வயது இருக்கும் பொழுது கோவில்பட்டியில் உள்ள ஹை ஸ்கூலில் நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த வருஷத்தில் அந்த வருஷம்தான் ஒரு வாத்தியார் வந்தார். அடுத்த வருஷம் போயிட்டார்.
உங்களுக்கு அநேகருக்கு தெரிந்திருக்குமோ தெரியாது, எல்லாம் யங் பீப்புளாக இருக்கிறீங்க. அவர் பேர் டாக்டர் தேவதாசன். one of the very important founding members of Friends Missionary Prayer Band. நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் ஒரு முக்கியமான தலைவர். ஆனால் அந்த நாளில் அவர் ஒரு டீச்சராக இருந்தார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஸ்கூல்லையும் காலேஜிலையும் வேலை செய்கிற எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அநேக மக்கள், உங்கள் மூலமாக தேவன் அநேகரை தொட முடியும். விசுவாசிக்கிறீங்களா? எங்க இருந்தாலும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அவர் வந்தார், 60 பேர் இருக்கிறோம் நாங்கள் கிளாஸில். ஐ டோன்ட் நோ வை, எதற்குன்னு தெரியாது, என்னைய மாத்திரம் கூப்பிட்டார். நீ ரூமுக்கு வான்னு சொல்லி, அது பெரிய ஸ்டோரி, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது திரும்ப நான் போக விரும்பலை, ஏன்னா அது என்னுடைய செய்தி அல்ல. அவர் மூலமாக ஒரு சின்ன கேக்கு கொடுத்தார். தூத்துக்குடியிலேருந்து தனலட்சுமி பேக்கரியிலேருந்து கேக் வாங்கிட்டு வந்திருக்காரு. கேக்கை கொடுத்தாரு, சாப்பிடுனாரு. சாப்பிட்டேன். வாத்தியார் சொல்கிறத செய்யணும்ல, அப்படி தானே? செய்யணுமா செய்யக்கூடாது? இப்போ வாத்தியார் சொல்கிறத வாத்தியார் தான் கேட்க வேண்டியிருக்கு. கேக்கை சாப்பிட்ட உடனே அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தேன். உட்காருப்பா அப்படின்னாரு. உட்கார்ந்தேன். ஏசாமி உள்ளத்தில் இருக்காரான்னு கேட்டார். சார், நான் சர்ச்சுக்கெல்லாம் போகிறேன், கோயர்லெல்லாம் பாடுறேன் அப்படின்னு. நான் அதனை பற்றி கேட்கல, ஏசு சாமி உள்ளத்துக்குள்ளே இருக்காரான்னு கேட்டார். சார், நான் பாஸ்டையா கூட, அதாவது பாஸ்டர்னா பென்டிகாஸ்டல் பாஸ்டரில் பாதிரிவாரோடு சேர்ந்து நிறையா ஊழியெல்லாம் செய்கிறோம். இன்னொன்று அதை பற்றி கேட்கல. நீ என்னைக்காவது ஏசாமியை உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொண்டான்னு கேட்டார். இல்லை சார். அப்போ இப்போ செய்ய விரும்புகிறியான்னு கேட்டார். இப்போ நான் கண்டிப்பாக என்ன தான் சொல்லணும்? ஆம் தான் சொல்லணும். ஏன்? அநேகர்களுக்கு தெரியும், கேக்கை சாப்பிட்ருக்கேன். சின்ன கேக்கு தான் கொடுத்தாரு. 1963 வருஷம் ஜூலை மாதம், நான் 16வது வயதில் இருக்கும்பொழுது அவரும் நானும் முழங்கால் படிக்கிட்டோம். ஒரு ஜெபத்தை சொன்னார், நான் பின்னாடி சொன்னேன். இயேசு சுவாமி உள்ளத்துக்குள்ளே வந்தார். பேசலாம். கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்திலேருந்து வந்து இந்த வசனத்துக்கு சொல்கிறேன். நாங்கள் ஊழியத்தை நானும் பாசமாக ஆரம்பிக்கும் போது 500 ரூபா வைத்து ஆரம்பித்தோம். எவ்வளோ ரூபா சொல்லுங்கள்? இன்றைக்கி 500 ரூபா எடுத்துகிட்டு நீங்கள் மெக்டானலுக்கு போய் ஒரு மெக்டானல் வாங்கிட்டு வரீங்க, 2 மெக்டானல். அந்த லெவல். அந்த காலத்தில் 500 ரூபா தான் பெருசு. அதில் 250 ரூபா வீட்டு வாடகை. பாஸ்டமாக வந்து என்னுடைய மனைவி வந்து தசமாக கொடுக்கறதுல ஒரு நாளிலும் பின்னடைந்த கிடைச்சி 500 ரூபாய்க்கு 50 ரூபா தசமா, அது வேறு எடுத்துருவாங்க. ரெண்ட் 250. மகன் இருக்கிறான், அவனுக்கு 4 இந்த லாக்டஜன் டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மில்க் பவுடர், அது வாங்கி ஆகணும். அது 100 ரூபா போச்சு. மீதி எவ்வளோ இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். 250, 100, 50, மீதி எவ்வளோ இருக்குது சொல்லுங்கள்? நீங்களாம் நல்லா படித்த ஆளுகள் மாதிரி தெரியுது, சொல்லுங்கள். மீதி எவ்வளோ இருக்கு? 150 இருக்கா? 100 ரூபாய் இருக்குது. 100 ரூபாயில் ஒரு மாதம் முழுதும் நானும் என் மனைவியும் வாழ்ந்தோம் ஐயா. சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படி தான் வாழ்ந்தோம். யார்கிட்டையும் நாங்கள் போய் கேட்க போகிறது கிடையாது. அந்த 500 ரூபா என்னுடைய ஃபாதர் இல்லா அவங்க அனுப்பிட்டுருக்காங்க. ஏன் நான் சொல்கிறேன் என்றால், இப்போ ஒரு பெரிய பாம்பு போட போகிறேன். ஒரு நாளும் கவலைப்பட்டது கிடையாது. ஒரு நாள் யார்கிட்டையும் போய் நாங்கள் எங்களுக்கு காசு கொடுங்கன்னு சொன்னதும் கிடையாது. ஆக்ராவில் போய் ஊழியம் செஞ்சிட்ருக்குறோம். இன்றைக்கு டெல்லியில் ஸ்லம்மில் இருக்கிற சில்ட்ரனுக்கு ஒரு மாதம் முழுதும் நாங்கள் அவங்களுக்கு வந்து நல்ல முறையில் ட்ரெஸ்ஸு, யூனிஃபார்ம், 1 ஹாட் மீல் அ டே, ஸ்கூலிங், பேக்ஸு, ஷூஸு எல்லாம் ஒரு பிள்ளைக்கு வாங்குவதற்கு ஒரு மாதத்துக்கு ஒரு பிள்ளைக்கு 480 ரூபா. சரியா? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நான் சொன்ன ஒரு பாம்பு போட போகிறேன்னு. ஆஃப்டர் தட் தான் செய்தியை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏனென்றால் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். மைண்டில் வச்சுக்கோங்க. 480 ரூபா ஆகுது ஒரு பிள்ளைக்கு. இன்றைக்கு நாங்கள் எத்தனை பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ண தெரியுமா உங்களுக்கு? 3000 பிள்ளைகளுக்கு டெல்லியில் ஒரு அல்லையா சொல்லுங்க பாருங்க.
500 ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் இன்றைக்கு 3000 பிள்ளைங்க. தேவன் அழைப்பார் என்றால், when God calls you, His provision is there. Hallelujah. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஏனென்றால் நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோம். Hallelujah. இந்த நாட்களில் ஏன் அவங்களை சொல்கிறேன் என்றால், உன் ஆபிரகாம் உன் தகப்பனை பாரு, உன் தாயை பாரு, தனிமையாய் அழைத்தேன், அவனை ஆசீர்வதித்தேன், அவனை பெருக பண்ணினேன். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மாத்திரம் அல்ல, எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். எவ்ரி பிலீவர். 1 or 2 வசனங்களை வாசிக்க போகிறோம். தமிழ்ல யாராவது வாசிக்க வேண்டியிருக்கும், அப்படி இல்லைன்னா இங்க நீங்க மேல காட்டினீங்களா கூட நான் சொல்லிடுறேன். Hallelujah. Let us read a word from the Bible. Genesis chapter 12 verse 1 to 3. ஆதியாகமம் 12. Yes, வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து. பாயிண்ட் நம்பர் 1 நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உன்னை ஆசீர்வதித்து. எல்லாரும் சொல்லுங்க, உன்னை ஆசீர்வதித்து. அடுத்தது, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஓகே. அடுத்தது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். Thank you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். சொல்லுங்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். That is my point. You are blessed to be a blessing for thousands of people. அநேக நேரத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், அந்த குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற கூட்டம் மாதிரி இருக்கிறோம். ஒரே இடத்துல சுத்திக்கிட்டே நம்ம இருக்கிறோம். குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு பழமொழி அநேகருக்கு தெரியாது, எங்களை மாதிரி ஆளுகளுக்கு தான் தெரியும். ஏன்னா 70 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த பழமொழி எல்லாம் தெரியும். ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு எப்பொழுதுமே நம்மையே பார்த்து கொண்டு, நோ நோ நோ, லிஃப்ட் அப் யுவர் ஐஸ் அண்ட் see that the field is white unto harvest. Hallelujah. கண்களை ஏறெடுத்து பாருங்கள் ஐயா, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. எபேசியர் சாப்டர் 1, எபேசியர் 1வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும். சகல ஆசீர்வாதம். சொல்லுங்க, சகல ஆசீர்வாதம். சகல ஆசீர்வாதம். வாசிங்க தம்பி, வாசிங்க. நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Hallelujah. God has blessed us with all blessings in heavenly places. அம்மா, ஐயா, அருமையான தம்பி, சகோதரனே, சகோதரியே, God has already blessed you. அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி, அப்படி ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்றால் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியவில்லையே. அந்த செய்தியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். Praise the Lord. We are going to look at that, how we can make the inheritance for ourselves. There is a time limit. கர்த்தர் அவருக்கு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, விசுவாசியுடைய வாழ்க்கையிலே போராட்டம் எங்க நடக்குது சொல்லுங்க? எங்க நடக்குது? Where is your battle? உங்க மைண்ட்ல தான் பேட்டில், சிந்தையில தான் பேட்டில். போராட்டம் எல்லாமே நம்முடைய மைண்டு தான் இருக்கு. எனக்கு ஒரு அத்தை மகன் ஒருத்தர் இருந்தான். நாங்கள் எல்லாரும் அந்த காலத்தில் இந்த பேஸ்கெட் பால் விளையாட ட்ரை பண்ணிட்டு போவோம். விளையாண்டா அவன் ஒரு நாளும் கரெக்டாக அந்த ரிங்கில் போட்டதே கிடையாது. சரி, அவன் ஸோ நைட்டில் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் தூங்கிட்டு இருக்கோம். நான் பாய்ஸ் எல்லாம் ஒன்று போல தூங்கிட்டு இருக்கிறதுல திடீர்னு எந்திரிச்சு உட்காந்தான் தூக்கத்தில். அப்படின்னா பிறகு பின்னாடி போய் படுத்துட்டான். பிறகு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிச்சு உட்காந்தான். ஏதோ பேஸ்கெட் பால் போடுற மாதிரி போட்டுட்டு திரும்ப தூக்கத்தில் என்ன செய்யறாரு, அவர் பேஸ்கெட் பால் போட்டுட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் தூக்கத்தில் நம்ம ஆசீர்வதிக்கல, நல்ல நிலைமையில தான் ஆசீர்வதிக்கிறோம். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கால வேளையிலே ஒரு சில நிமிஷங்கள் தேவனுடைய செய்திக்கு நாம் தியானத்தை கொடுப்போம். God has got so much in our life. இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அது பலிக்க வேண்டுமென்றால், நடைபெற வேண்டுமென்றால் நம்முடைய மனது சிந்தையை நாம் மாற்ற வேண்டும். அதாவது ப்ராவர்பு
நீதிமொழிகள் 23:7 வாசிங்க பார்க்கலாம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். That's all. Thank you. For as he thinketh in his heart, so is he. Hallelujah. மைண்ட்ல நீங்க யோசிக்கிற மாதிரி தான் நீங்க இருக்கிறீங்க. உதாரணமாக இன்னைக்கு அந்த காலத்தில் என்ன சொன்னால் என்றால், நம்ம மைண்டை மாற்ற முடியாது, பிரெயினை மாற்ற முடியாது, நம்ம மூளையை மாற்ற முடியாது. இன்னைக்கு என்ன டிஸ்கவரி, நாட் டிஸ்கவரி, வாட் தே ஹவ் இன்வெஸ்டிகேட்டட் அண்ட் ஃபவுண்ட் அவுட் இஸ் திஸ்: you can change your mind within 10 minutes time. 600 செகண்ட்ஸ்க்குள்ள உங்க மைண்டை நீங்க மாற்ற முடியும். காரணம் என்னவென்றால், இந்த ஹியூமன் மைண்டில் இருக்கிற கெப்பாசிட்டியில் இது வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த காலத்தில் இவனுடைய மைண்டே இப்படி இருக்கு நம்ம சொல்றோம். இப்போ அப்படி கிடையாது, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏனென்றால் நீங்க என்ன நீங்க செய்றீங்களோ அது தகுந்தபடி உங்க மூளை இந்த what you call is the microtubules என்று சொல்லப்படுகிற மைக்ரான்ஸ், அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான். Within no time it adjusts itself. So இனிமே நம்ம என்ன செய்ய முடியாது, என்னால என் மைண்டை மாற்ற முடியாதுன்னு சொல்ல முடியாது. 10 minutes. ஒரு சிலர் உங்களிலே இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலர், you are just 10 minutes away from changing your whole life. Hallelujah. ஒரு பெரிய தேவனுக்கு ஒரு பெரிய கரங்களை தட்டுங்கள் பார்க்கலாம். 10 நிமிஷத்துக்குள்ளாக உங்க எதிர்கால வாழ்க்கையை நீங்க மாற்றி முடியும். ரெண்டாவது ஒன்று சொல்றேன் கேளுங்க. இந்த மைண்டுடைய கெப்பாசிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நல்ல போன் வச்சிருக்கிறீங்க, கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறீங்க. இந்த கம்ப்யூட்டர் நிபுணர்கிட்ட கேட்டீங்கன்னா அதனுடைய கெப்பாசிட்டி லெஸ் தென் 1 terabyte, வாட் எவர். ஐ டு நாட் நோ ஹவ் மச் இஸ் கிகாபைட்ஸ், வாட் எவர். பட் உண்மையாக மனிதனுடைய மைண்டினுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? 2.5 petabytes. petabytes நமக்கு உண்மை வழங்கல. பேட்டாபைட்ஸ் இது ஒன்றும் வழங்க மாட்டேன். 2.5 petabytes. அதை சொல்ல விரும்ப வேண்டும் என்றால், ஒரு டெலிவிஷன் ஓடிக்கிட்டே இருக்கு, நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, 24/7 ரெக்கார்ட் நீங்க பண்றீங்க. ஸோ அந்த கெப்பாசிட்டி, இந்த டேட்டாஸ் எல்லாம் உங்களுக்குள்ள வருது இல்லை, அதை நீங்க 300 வருஷம் நீங்க அதே ஓட்டிக்கிட்டே நீங்க அதை ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா எவ்வளவு கெப்பாசிட்டி உங்களுக்கு தேவையோ அவ்வளவு கெப்பாசிட்டி மனிதனுடைய மனதில் ஆண்டவர் வைத்துக்க. ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, லிசன் டு மீ ஃபார் சம் டைம். அவ்வளவு கெப்பாசிட்டி ஆண்டவர் நம்ம இந்த மைண்ட்ல கொடுத்திருக்கிறாரு. பை சேஞ்சிங் யுவர் மைண்ட் யூ கேன் சேஞ்ச் யுவர் பிஹேவியர். ஹல்லேலூயா. உங்க மனதை மாற்றுவதனால நீங்க என்ன செய்யலாம், உங்க வாழ்க்கையவே மாற்ற முடியும். தேவ பிள்ளைகளே, என்னால முடியாதுன்னு யாரும் சொல்லவே முடியாது. You are only 10 minutes away from a breakthrough in your life. Hallelujah. Only 10 minutes. If you can just sit down and change your mind, and it is possible. என் மனதெல்லாம் அப்படியே மாறிடுச்சு. இனிமேல என்னால குடிய விட முடியாது, இனிமேல என்னால இந்த அசுத்தமான படங்களை பார்ப்பது விட முடியாது, என்னால திருடாமல் இருக்க முடியாது, பொய் சொல்லாமல் இருக்க முடியாது என்று யாருமே சொல்ல முடியாது. 10 நிமிஷத்துக்குள்ள உங்க வாழ்க்கையை நீங்க மாற்ற முடியும். ஹல்லேலூயா. 10 நிமிஷத்துக்குள்ள தேவனுடைய சித்தத்துக்கு நீங்க உள்ளே வர முடியும். இந்த கால வேளையிலே தேவன் உங்களை அழைத்த நோக்கம் சொல்லுங்க, தேவன் என்னை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக. Hallelujah. Let's go down very quickly within a short time and finish this message, because there's something God has got for every one of you. தேவ பிள்ளைகளே, விசுவாசனுடைய அதிகாரத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். The believer's authority. I'm just going to touch some other points. Hallelujah. Because God is a good God. God is a good God. Hallelujah. You know, the renewing of your mind. விசுவாசியே, உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை வல்லமையோடு உபயோகிக்க வேண்டும் என்றால், இந்த பேட்டில், சிந்தையில் இருக்கிற பேட்டில் நாம் என்ன செய்யணும்? வெற்றி பெற வேண்டும். இங்கதான் பயம், இங்கதான் எதிர்ப்பு,
இங்கதான் எல்லா விதமான பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாமே நம்முடைய மனதில். இந்த மனதை மாற்ற வேண்டும் ஐயா. and transformed mind, transformed from hopelessness to a bright future. பயங்கரமான ஏழ்மையான பொருளாதாரத்தில் கீழே இருந்து வந்த என்னை என்னுடைய ஆசிரியர் தேவனிடத்தில் வழிநடத்தின உடனே, அன்றைக்கு இயேசு சுவாமியை ஏற்றுக்கொண்ட உடனே எனக்குள்ள என்ன நோக்கம் வந்து தெரியுமா? லைஃப் இஸ் சம்திங் தட் we can enjoy. hallelujah, praise the Lord. சோர்வுகள் ஓடியது. எதிர்காலமே இல்லாமல் இருந்த எனக்குள்ள, ஆண்டவரே என்னிடத்துல ஒண்ணுமே கிடையாது, என் வாழ்க்கையை உமக்கா கொடுக்கிறேன்னு சொன்னேன். அநேக நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், ஊழியத்துக்கு வந்த உடனே நமக்கு வேற ஒண்ணுமே இருக்கானோன்னு. கர்த்தர் நல்லா உதவி செய்தாரு. சாயர்புரம் போப்ஸ் காலேஜில் ப்ரீ யூனிவர்சிட்டியை முடித்தேன். பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் படித்தேன். கோயில்பட்டி காலேஜில் லெக்சரராக இருந்தோம். 76வது ஆண்டு ஆண்டவர் சொன்னார், வேலை ராஜினாமா பண்ணி வட இந்தியா போனால் போயிட்டோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன் நான் சொல்லுறேன் என்றால், தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது அநேக காரியங்கள் மலையாக தோன்றுவதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில் 2 காரியங்கள் உங்களோடு கூட நான் சேர்ந்து நான் பேச விரும்புகிறேன். 2 things that God is doing in our life. அதை உங்க நடுவில் வைக்க. நம்பர் 1, ப்ரூனிங். அதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்பர் 1 ப்ரூனிங். நம்பர் 2 the trellis, அதாவது படப்பு அல்லது வேலி, அதாவது கொடி நிறைந்த செடிகள் மேலே ஏறி படர்ந்து வளருவதற்கான அமைப்புகளை நான் அந்த காலத்தில் தமிழில் வந்து படைப்புன்னு சொல்லுவோம். அதை படப்பு போட்டாங்க, அது மேலே ஏறிச்சுன்னு. இப்போ என்ன சொல்லிங்கன்னு தெரியாது. தட்ஸ் கால்டு trellis. இந்த 2 வார்த்தை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது கிளை நறுக்க விரும்புகிறார். ஜான் சாப்டர் 15, யோவான் 15வது அதிகாரத்தில் வாசிங்க பார்க்கலாம். 1-2வது வசனத்தை வாசிங்க. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, நல்லா கவனிங்க, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அதை ஆக்சுவலி ப்ரூன்ஸ் அறுத்து போடுகிறார், வெட்டி போடுகிறார். கரெக்ட், வாசிங்க. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். 2 கனி கொடுக்காத கொடி, கனி கொடுக்கிற கொடி, 2க்குமே ப்ரூன் பண்றார். பிரைஸ் தி லார்ட். 2மே வெட்டி எறிகிறார். அதே வசனத்துல he purges it that it may bring forth more fruit. இந்த கால வேளையிலே அநேக காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வெட்டி எறிகிறார். நல்ல மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. ஏன் வெட்டி போடுகிறார் என்றால், இந்த நேரத்தில் ஒரு சில பிக்சர்ஸ் நான் உங்களுக்கு காட்ட போறேன். திராட்சை தோட்ட செடி, அந்த திராட்சை தோட்டத்தில் பழங்கள் எவ்விதமாக வருகிறது என்று சொல்லி, முதலாவது தம்பி இந்த மீடியா டீம், ப்ளீஸ் ஷோ மீ அன்ப்ரூன்டு ஃபீல்ட். நல்லா அவங்க காட்டினாங்கன்னா நீங்க பாருங்க. பிக்சர் நம்பர் 1, அன்ப்ரூன்ட் கிரேப்யார்ட், வின்யார்ட். இதுல வெட்டாமல் இருக்கும் பொழுது, அந்த செடிகளை எல்லாம் வெட்டாமல் இருக்கும் பொழுது காடு மாதிரி பறந்து போகும். ஹோல் திராட்சை தோட்டம் காடு போல பறந்திருக்கும். ஏசாவை குறித்து சொல்லும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? He was a, சொல்லுங்க பார்க்கலாம், மேன் ஆஃப் த ஃபீல்ட். அவன் வனாந்தரவாசி. அவன் எப்படிப்பட்டவன்? வனாந்தரவாசி. ஹல்லேலூயா. லுக் அட் தட் ஒன். இது கிளை நறுக்கப்படாத ஒரு திராட்சை தோட்டம். எல்லாம் காடு மாதிரி வளர்ந்து கிடக்குது. அடுத்த படம் காட்டுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன். திஸ் கிளை நறுக்கப்பட்ட திராட்சை தோட்டம். பிரைஸ் தி லார்ட். அப்போ கிளை நறுக்கப்பட்ட தோட்டத்தில், திராட்சை தோட்டத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. நெக்ஸ்ட் பிக்சர் ப்ளீஸ். திஸ் இஸ் ஹவ் இட் கம்ஸ். அங்க பாருங்க, திராட்சை செடி, திராட்சை பழம். ஹல்லேலூயா. கிளை நறுக்கும் பொழுது மாத்திரம். இன்னும் கொஞ்சம் செடி பிக்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அனுப்பியிருந்தேன், முடிந்தா காட்டுங்க பார்க்கலாம். எஸ், பாருங்க, ஒரு சின்ன செடி தான். நானும் பாஸ்டமா போயிருந்தோம். சியாட்டில் பக்கத்தில் யாக்கிமான்னு ஒரு இடம் இருக்கு. அங்கேருந்து ஒரு சகோதரர் எங்களோட இருந்தார். கூப்பிட்டு இருந்தார் ஒரு டாக்டரு.
நாங்க போய் பார்க்கும் பொழுது இந்த செரி பழம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செரி பழம் அது உள்ள அந்த தோட்டம், அந்த ஏரியா முழுதுமே, அந்த யாக்கிமா என்று சொல்லப்படுகிற இடம் முழுதுமே இந்த செரி பழத்தை தான் என்ன செய்றாங்க, அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அங்க போகும் பொழுது செரி மரத்தினுடைய செடிகள் இவ்வளவுதான் இருக்குது, இவ்வளவு சின்ன செடி தான். ஆனால் பழங்களை காட்டுங்க தம்பி, தொடர்ந்து காட்டிட்டே போங்க எல்லா படத்தையும். All those pictures, if you can show that to me. Look at all the cherry. நமக்கு செரினா ஒன்று தான் நம்ம யோசிக்கிறோம். பாருங்க, இதுக்கு பேரு, இந்த இன்னொரு செரிக்கு பேர், அடுத்தது காட்டுங்க. Another one cherry, அடுத்தது different types of cherry. Yes, அந்த படத்தை எல்லாமே நீங்க காட்டுங்க, தேவ பிள்ளைகள் பார்க்கட்டும். Then I'll go for my message within a few minutes. Okay, so many இந்த செரி பழங்கள் உள்ள அந்த செடிகள் இவ்வளவுதான் இருக்குது. அந்த முழு தோட்டத்திற்குமே அவர் வந்து சொந்தக்காரராக இருந்தவர் ஒரு விசுவாசி. அவர்கிட்ட கேட்டேன், என்ன நீங்க பெருசா மரத்தை வளர விட மாட்டீங்களா? நாங்கள் வளரவே விட மாட்டோம் அப்படின்னார். எல்லாத்தையும் வெட்டி போட்டுருவோம், சின்னதாக தான் வைப்போம். ஏன் அப்படி செய்றீங்க? அப்போ என்ன சொன்னார் என்றால், வீணான என்ன சொல்றீங்க, பிரான்ச்சஸ், தமிழ் பிரான்ச்சுக்கு என்ன சொல்றது, கிளைகள். யார் வீணான கிளைகள் வரும் பொழுது செடியில பழமே வராது. பார்க்க அழகா இருக்கும், ஆனால் எந்த விதமான பழமே இருக்காது. ஆகவே தேவையில்லாத காரியங்களை வெட்டி எறிகிறோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, பாரமான யாவற்றையும், அடுத்தது நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. ரெண்டு, அந்த இடத்துல ஆண்டவர் ரெண்டு சொல்றார். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? பாரமான யாவற்றையும். பாரமான காரியங்கள், பாரமான காரியங்கள் பாவம் அல்ல. ஏனென்றால் அடுத்த வசனத்தில் ஆண்டவர் வார்த்தையில திட்டமாக சொல்லுகிறார். அடுத்த வாசிங்க, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும். ரெண்டு காரியம், ஒன்னு பாவம், இன்னொன்னு unwanted burdens, தேவையில்லாத பிரச்சனைகள். தேவையில்லாத தேவ பிள்ளைகள் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த தேவையில்லாத பிரச்சனை கிளைகளை தேவன் இந்த கால வேளையிலே வெட்டி தூர வீசி ஏறி விரும்புகிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி பாரு. unwanted growth. அநேக வாலிபர்கள் தேவன் தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே நான் ஊழியத்துக்கு போறேன்னு சொல்றாங்க. உடனே நான் அதை செய்யணும் இதை செய்யணும்ட்டு. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, தேவன் வார்த்தையை சொல்லியிருப்பார் என்றால் அவரிடத்துல நீங்க கேட்கணும். தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை சபையில வைத்திருக்கிறார், அவங்ககிட்ட செக் பண்ணணும். ஐயா, இப்படி ஒரு தரிசனம் இருக்கிறது, நீங்க என்ன சொல்றீங்க? தம்பி, கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணு, ஸ்பெண்ட் பண்ணு, கர்த்தருடைய நேரத்தில் நீங்க போகணும். ஆண்டோடைய ஊழியம் 30 வருஷம் வெயிட் பண்ணார். எத்தனை வருஷம் வெயிட் பண்ணார் சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணான் சொல்லுங்க? 13 வருஷம் வெயிட் பண்ணான். ஹல்லேலூயா. தாவீது 13 வருஷம். நல்லா 3 வருஷம் பவுல் தனிமையாய் தேவனோடு. உடனே அல்ல, எடுத்த உடனே ஓடுவதல்ல. ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களையும், தேவையில்லாத காரியங்களை செஞ்சுட்டு போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு ஊழியமே சரியில்லை என்று சொல்லி சோர்ந்து போய் கிடக்கிற அநேகரை கூட இந்த காலவெளியிலே தேவன் திரும்பமாக உங்களை ரெஸ்டோர் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. Give a big clap unto the Lord. Hallelujah. தேவையில்லாத காரியங்களை தேவன் வெட்டுகிறார். That is called pruning. எதற்காக தேவன் வெட்டுகிறார் தெரியுமா உங்களுக்கு? When God removes that one, நீங்க வந்து திராட்சை பழத்தினால் நிறைந்தவளாக மாறுவதற்காக தேவன் உங்களை வெட்டுகிறார். That is called the process of pruning. That means every believer could be fruitful. ஒவ்வொரு விசுவாசியும் கனி நிறைந்த பலனுள்ள வாழ்க்கை செய்ய முடியும். Praise the Lord. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15:58.
ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலேயே எப்பொழுதும் பெருகி இருக்கிறவர்களாயும், always abounding in the work of the Lord. Hallelujah. Always abounding in the work of தேவனுடைய ஊழியத்திலே பெருகிக் கொண்டே இருப்பது தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற கர்த்தருடைய சித்தம். ஹalleluya. விசுவாசத்தின் மேல் விசுவாசம், ஹalleluya, மகிமையின் மேல் மகிமை, நீதியின் மேல் நீதி. தேவன் என்ன சொன்னார்? நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். சொல்லுங்க, அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று கர்த்தர். abundant life. What is the meaning of abundant? பரிபூர்ண வாழ்க்கை என்றால் என்ன? You are blessed and you have enough to bless others. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நீங்கள் கொடுக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. Pruning is very important. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் இந்த அருமையான சபையில் இருக்கிற உங்களுக்குள்ள தரிசனங்கள், உங்களுக்கு இருக்கிற ஸ்லாக்கியங்கள் வட இந்தியாவில் எங்களுக்கு அநேக சபைகளுக்கு கிடையவே கிடையாது. அங்க இருக்கிற அநேக சபைகளிலே இப்பேற்பட்ட ஜெபங்கள் ஒரு சில சபைகள் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே வெட்ட அநேக காரியங்களை வெட்டி எறிய நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். நீங்க இடம் கொடுக்கலன்னா நடக்கவே நடக்காது, ஆசீர்வாதம் வரவும் முடியாது. The fruit cannot come if unwanted branches are there, because they will be eating the sap of the tree, that plant, so you will never be fruitful. ஏனையா என்னுடைய வாழ்க்கையில fruitless வாழ்க்கை, என் குடும்பத்தோட வாழ்க்கை, there are something, ஒரு சில காரியங்கள். சிலருக்கு தசமம் கொடுப்பது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எங்க சபையில ஒவ்வொரு வாரம் பாஸ்டர் வந்து தசம் பத்தி தான் பேசுவாங்க, கண்டிப்பா பேசுவாங்க. ஏன்னா இதை இல்லாத படிக்கு வேறு எந்த வழியுமே கிடையாது. நான் அந்த காலத்தில் உங்களுக்கு அநேக தெரியுமா தெரியல 60 எல்லாம் இந்த பேரின்ப பெருவிழாலாம் நாங்கள் ரொம்ப பேசிட்டுப்போம். திருச்சியில், மதுரையில், அநேக இடங்களில் பேரின்ப பெருவிழா பிரசங்கியாராக போவது. காலேஜில் படிக்கிற நேரத்தில் திருமணமாகி வந்த உடனே, நானும் பாசமாக கல்யாணம் முடித்த உடனே மாதத்தில் அவங்க சொன்னாங்க நம்ம தசம்பாகம் கொடுக்கணும் அப்படின்னாங்க. நான் சொன்ன தசம்பாகம் நான் அந்த பாஸ்ட்டுக்கு கொடுக்கணுமா? ஆமாம். அவர் என்ன செய்கிறாரு? அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, நான் பேரெல்லாம் பேசுகிறேன், நான் உலகம் முழுசுலையும் போகிறேன், நான் இங்கெங்குமா போகிறேன், அவருக்கு நான் தசமாக கொடுக்க முடியாது நான் சொன்னேன். அப்போ பாஸ்டமா சொன்னாங்க, தசம்பாகத்தை எடுத்தவொடனே அனைவரும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, அப்படி தானே? ஆசீர்வாதத்துக்குரிய ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுறேன். அவங்க சொன்னாங்க, கண்டிப்பாக நம்ம பாஸ்டருக்கு நம்ம சபை போகிற சபைக்கு தசமாக கொடுத்தான் ஆகணும். ஸோ பெரிய ஸ்டோரி. எனக்கு அந்த ஒரு வெளிப்பாடே கிடையாது. ஒரு நாள் நான் தசமாக கொடுத்ததே கிடையாது. இந்த பிளெஸ்ஸிங் யூத் மிஷன் இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த காலத்தில் இந்த ஸ்டான்லி கூட சேர்ந்து நான், ஸ்டான்லி, லயனல், ஜெயராஜ், நாங்கள் தான் அதை ஆரம்பித்தோம் அந்த காலத்தில். த ஃபுல் காஸ்பல் யங் மேன் அசோசியேஷன். அதன் மூலமாகத்தான் நாங்கள் பாஸ்டர் லாவின் கூட வந்ததுனால தான் எங்கள் திருமணமே ஆச்சு. பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ லாவின். ஹி இஸ் நாட் ஹியர், பட் காட் பிளஸ் ஹிம். ஸோ ஏன் சொல்ல விரும்புகிறேன் என்றால், அவங்களுடைய வாழ்க்கையில தசமா கொடுக்க ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும், when she married me, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்கய்யா, என் குடும்பத்தில் பயங்கர கடன். உள்ளதை உள்ளதாக உங்களோட பேசுறேன் ஒரு சில நிமிஷங்கள், a few more minutes. என் குடும்பத்தில் காலேஜில் நான் வேலை செய்யறதுனால என்னுடைய தகப்பனும் தாயும் நிறைய இடத்துல கடன் வாங்கிட்டாங்க. கல்யாணம் முடித்து அவங்க வந்த உடனே குடும்பத்தில் பார்த்தால் ஒரே கடன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, என்ன கஷ்டம் நம்ம பட்டாலும், என்னுடைய மனைவி சொன்னது, நாம் கடன்களை எல்லாம் ஒழிக்கணும் முதல்லன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் வேலை செய்து குடும்பத்தினுடைய எல்லா கடன்களை அடைத்ததோடு மாத்திரமல்ல, நமக்கு என்னதான் நேரிட்டாலும் வாழ்க்கையில் ஒரு நாளில் கூட நம்ம கடன் வாங்கவே கூடாது என்று சொல்லி 1974 செய்த அந்த அருமையான தீர்மானம் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் கடன் வாங்கினதே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
உங்கள் கடன் ஒழிய ஒரே ஒரு வழி, தேவனுக்கு ஹalleluya செலுத்த வேண்டிய காரியங்களை தசமபாகத்தை கொடுத்து பாருங்கள். ஹalleluya. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். Taste and see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லுங்க, ருசித்து பார்க்கணும். It's very important. Small thing, சின்ன காரியங்கள் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு. ஸ்மால் காரியங்கள் நம்ம செய்யும்போது கஷ்டம் வரத்தான் செய்யும், இல்லைன்னு நான் சொல்லல. அவ்வளவு தூரத்தில் நாங்கள் 2 பேர் இருந்து நாங்கள் வட இந்தியாவுக்கு போகும்போது 500 ரூபாயில தான் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஒரு நாள் கவலைப்பட்டதே கிடையாது. ஆனால் இன்றைக்கு தேவன் கொண்டு வந்திருக்க எங்களை வைத்திருக்கிற நோக்கம் எத்தனையோ ஊழியர்களுக்கு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத வளர்ச்சிகள், தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லி அநேகர் தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள், தவறே கிடையாது. ஆனால் தீர்க்க தரிசனங்களை என்ன செய்யுங்க, தேவனுடைய சமூகத்தில் வைங்க. முதலாவது வைத்து ஜெபம் பண்ணுங்க, டிக்ளேர் பண்ணுங்க. அவருடைய நேரத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் அழகாக செய்வார். Hallelujah. Give a big clap unto the Lord. God will do everything beautiful in His time. அதாவது somebody said like this, don't run before the time of the Lord. You can even run a little bit late, but don't run before the time of தேவனுடைய நேரத்திற்கு முன்பாக தேவ பிள்ளைகள் ஓடவே கூடாது. So pruning, கிளை நறுக்குவது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும். இன்னொரு காரியம் இதை சொல்லிட்டு அடுத்த ட்ரெல்லிஸ்க்கு நான் முடிக்க விரும்புகிறேன். அநேகரை தேவன் தோட்டக்காரராக நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய செல் குரூப் தலைவர்கள், உங்களுடைய பாஸ்டர்கள், பெரிய பாஸ்டர்கள், அநேகரை இன்னும் நல்ல மெச்சூர்டு பிலீவர்ஸ், விசுவாசிகளை தேவன் தோட்டக்காரராக வைத்திருக்கிறார். ஆக நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்ம தலைவரை பார்த்து நம்ம சொல்ல வேண்டியது, ஐயா, வேதத்துக்கு புறமான எந்த ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்றால் ப்ளீஸ் have the freedom to tell me. Hallelujah. விளங்குதா உங்களுக்கு? நீங்க என்ன செய்யுங்க, என் வாழ்க்கையில குற்றம் குறை இருக்கும் என்றால் எனக்கு நீங்க சொல்லுங்க. சொல்லக்கூடிய அதிகாரத்தை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், தருகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? பின்னாடி இருக்கிறவங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் நான் சொல்கிறேன், அநேக if you don't give permission for the leaders, தலைவர்களுக்கு நீங்கள் அதிகாரம் கொடுக்கவில்லை என்றால் அவர்களை ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. அநேக தலைவரத்தில் செக் பண்றதே கிடையாது. எனக்கு ஞாபகம் இருக்குது, குவாலியர் பட்டணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அங்க இருக்கிற ஏர்போர்ட்ல ஒரு மேனேஜர் இருந்தார், ஏர்போர்ட் மேனேஜர், பிலீவர், நல்ல வாலிப பையன். திருமணம் வர்ற நேரத்தில் அவர் எங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னதே கிடையாது. யார்கிட்டயோ போய் ஒரு அம்மாட்ட போய் ஒரு இன்னொரு வாலிப பிள்ளைகிட்ட சொன்ன உடனே அது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிச்சியா, நீ கல்யாணம் முடிக்க போற அந்த பெண்ணு நல்ல பெண்ணு தான், நீ கல்யாணம் முடிச்சுன்னு சொல்லி எங்கிட்ட ஒரு நாளும் கேட்டது கிடையாது. நாங்கள் தோட்டக்காரரை போல இருக்கிறோம். எங்களுடைய விசுவாசி அவர் ஏர்போர்ட்டு, ஹோல் ஏர்போர்ட்டுக்கும் மேனேஜர். கடைசியில் எங்கிட்டையும் செக் பண்ணாமல் திருமணம் ஆகிவிட்டது. இப்போ நான் சொல்றது கவனிங்க, எல்லாம் கவனிங்க, நல்லா கவனிங்க, வாலி பிள்ளைங்கெல்லாம் கவனிங்க. திருமணம் ஆகி மேடையில் இருந்து 2 பேரும் கையை பிடித்து நடந்து வருகிற நேரத்தில் அந்த புள்ள இவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கு, நீர் எனக்கு கணவனா இருந்தாலும் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான்னு சொல்லுது. குடும்பம் உடஞ்ச போச்சு. எதற்கு தோட்டக்காரர்களை தேவன் வைத்திருக்கிறார்? சும்மா விளையாட்டுக்கா? அநேக நினைச்சுக்கிறாங்க இந்த பாஸ்டர்களுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்க மேய்ப்பனுக்கு தான் தெரியும். ஐயா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற கெப்பாசிட்டி, உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமைகள், உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்துகள் மேய்ப்பனுக்கு தெரியும். உங்க மேல இருக்கிற தலைவர்களுக்கு தெரியும். நல்ல கரங்களை தட்டுங்க, ஒரு பெரிய உற்சாகமா சொல்லுங்க. இந்த நாள்ல, இந்த 78வது வருஷத்துல, எனக்கு வயசு 28, மார்ச் 27க்கு பிறகு நான் அந்த உலகத்தில் இருந்திருக்க முடியாது. மார்ச் 27 3 o'clock ஏர்லி மார்னிங் ஹார்ட் அட்டாக். என் வாழ்க்கையில் ஹார்ட் அட்டாக் கிடையாது, யோசிச்சதே கிடையாது. வித்தின் அ டைம் சம்ஹவ் ஆண்டவர் என்ன
காப்பாற்றினார். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நாங்கள் இருந்திருக்க முடியாது. மார்ச் 27ஆம் தேதி வந்து ஹார்ட் அட்டாக்ல நான் செத்துருக்கணும். தேவன் இன்றைக்கு உயிரோடு வைத்திருக்கிறார். ஏன் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார் தெரியுமா? You know what God told me? I have invested so much in your life. Now you invest into others. உன்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். நீ இன்றைக்கு எல்லாருக்கும் கற்றுக் கொடு என்று ஆண்டவர் சொல்றார். Give a big clap unto the Lord. வாலிப பிள்ளைகளே, தேவ தாசர்களை தேவன் நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். So the pruning, கிளை நறுக்குவது, தேவையில்லாத காரியங்களை வெட்டி எறிவது, கோவ கூட நீங்க படக்கூடாது, மூஞ்சி மாறக்கூடாது. கற்பாரை போல உங்களுடைய முகங்களை நீங்கள் வைக்க வேண்டும். ஊழியக்காரன் ஒரு காரியத்தை சொல்வார் என்றால் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தான் சொல்கிறாரே தவிர வேற எந்த நோக்கத்தோடு சொல்வதே கிடையாது. ஐயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அநேக நேரத்தில் வாலிய பிள்ளைங்க அந்த நேரத்தில் ஓ we know everything. No, 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 no. Don't say like this. You know everything. இல்லைன்னு சொல்லலை. எங்களை காட்டிலும் என்னை காட்டிலும் கம்ப்யூட்டர் அநேக தெரியும் நல்லா நீங்கள். ஆனால் தலைவர்கள் சொல்கிற காரியங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆஃப்டர் தட் யூ ஆல்சோ லேர்ன் சம்திங் அண்ட் கம் அப் இன் லைஃப். பிரைஸ் காட். பாயிண்ட் நம்பர் 2, ட்ரெல்லிஸ். ட்ரெல்லிஸ் என்றால் திராட்சை செடி மேலே வந்து படர்ந்து வரும் பொழுது மாத்திரம்தான் அருமையான திராட்சை கொலைகள் அதிலிருந்து என்ன செய்யும் வரும். திராட்சை செடியை நீங்க தரையில போட முடியாது. வாய் சொல்லுங்க. திராட்சை பழத்தை வந்து நீ தரையில வளர்க்க முடியாது. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். பூச்சி, பாம்பு, ஐ டோன்ட் நோ, ஆல் திஸ் கைண்ட்ஸ் ஆஃப் திங் தே கேன் ஈட் இட். அதை சாப்பிட்டு நாசக்காடு பண்ணி கடைசியில் என்ன செய்ய முடியாது, பழங்களை நாம் விற்கவே முடியாது. ஆகவே இந்த அமைப்புகளை கட்டி வைக்கிறார்கள். தம்பி அந்த ரைட் தேர், இட் இஸ் ஆல்ரெடி, தேங்க் யூ ஸோ மச். இந்த அமைப்புகளை பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெல்லிஸ் அதுக்குள்ளே இருக்குது. சின்ன சின்ன இதெல்லாம் கம்புகள்லாம் போட்டு அதை வைக்கும் பொழுது திஸ் க்ரோஸ் வெரி ரோபஸ்ட். இன்னைக்கு ஆண்டவர் விசுவாசிகளாகிய நம்மை அநேகருக்கு ட்ரெல்லிஸாக அமைப்புகளாக வைத்திருக்கிறார். 1 பேதுரு 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானர்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்க. ஒருவருக்கொருவர் யூஸ் them well to serve one another. என்னுடைய வாழ்க்கையில ட்ரெல்லிஸாக என்னுடைய டீச்சரை ஆண்டவர் உபயோகித்தார். அநேக காரியங்கள் நான் பாஸ்டர் டேவிட் எப்பவுமே கேட்டுட்டு, நீங்கள் சபை எப்படி நடத்துறீங்க, நீங்கள் செல் குரூப் எப்படி நடத்துறீங்க, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அங்கே இங்கேருந்து பாஸ்டர் ஐயா எங்கள் செல் குரூப் ஒரு லீடரை கூட எங்களுக்கு அனுப்புனாங்க. அவங்க வந்து எங்களோட டீச் பண்ணாங்க, அநேக காரியங்களை செய்தார்கள். அநேகரை தேவன் ட்ரெல்லிஸ் போல படைப்புகளாக அமைப்புகளாக உபயோகிக்க முடியும். அதே நேரத்தில் ஒவ்வொரு விசுவாசியையும் உபயோகிக்க முடியுமா முடியாதா சொல்லுங்க பார்க்கலாம். God can use every believer. ஒவ்வொரு விசுவாசியும் நீங்க வேலை செய்யற ஸ்தலத்தில், நீங்க வந்து படிக்கிற இடங்களிலே, நீங்கள் உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் தெருக்களிலே தேவன் உங்களை வைத்து அநேகரை தேவன் மாற்ற முடியும். நல்ல மைண்டில் வச்சுக்கொடுங்க. அந்த மக்கள் வந்து ஏசா பற்றி அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிந்தது நீங்கள் கிறிஸ்தவங்க தான் தெரியும். நம்முடைய வாழ்க்கையினுடைய மாறுதலை பார்த்து அநேகர் தேவனிடத்தில் வர முடியும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே இருக்கிற ஒரு சில நிமிஷங்கள் தான் எனக்கு இருக்குது. I will finish it. Before that I want to tell you one important word. ஒரு முக்கியமான வசனத்தை உங்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன். நான் அதை NLTயில் நான் படிப்பேன். ஆனால் நீங்கள் தமிழில் வாசிங்க தம்பி. Ephesians chapter 4 verse 16. எல்லாரும் இதை நல்ல முறையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வாசிங்க. அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நான் NLTல படிக்க பாருங்க. He makes the whole body fit together perfectly as each part does its own special work.
ஒவ்வொரு அவயத்திற்கும் வேதத்தில் என்ன சொல்லுது என்றால் ஒரு ஸ்பெஷல் ஒர்க் இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு விசேஷித்த ஒரு வரம் உண்டு. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நீங்க அதை நம்பினாலும் நம்பாட்டியும் வேதம் திட்டவட்டமா உங்களுக்கு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசேஷித்த வேலையை கொடுத்திருக்கிறார். நம்பர் 1, அந்த விசேஷித்த வேலையை நீங்கள் செய்யும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு? It helps the other parts grow. நீங்க உங்களுடைய விசேஷித்த கிரியை வேலையை செய்யும் பொழுது அந்த நீங்க செய்யக்கூடிய அந்த வேலை மற்ற அவயங்களை வளர செய்கிறது ஐயா. அப்ப மற்ற அவயங்கள் வளராமல் இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். You are not doing your job. Let's come back. Logically speak. நீங்க தேவன் உங்களுக்கு கொடுத்த வேலையை செய்யும் பொழுது இது என்ன செய்கிறது என்றால் மற்ற அவயங்கள் வளர உதவி செய்கிறது. நீங்கள் செய்யவில்லை என்றால் மற்ற அவயங்கள் வளர முடியாது. அடுத்தது, so that இது நிமித்தமாக the whole body is healthy, growing and full of love. Hallelujah. நாம் நம்முடைய கிரியைகளை செய்யும் பொழுது மற்ற விசுவாசிகள், உதாரணமாக பாஸ்டர் நம்முடைய கிரியை சபையில் எப்படி செய்யுது? சபையில் ஒரு ஆள் வரல, அவர் ஒரு வாரமா வரல, ஒரு சின்ன ஃபோன் கால் கொடுத்துட வேண்டியானே. டக்குன்னு பிரதர் என்ன உங்களை பார்க்கவே இல்லையே, சபைக்கு வரல, என்ன பிரச்சனையா சொல்லுங்க, ஜெபிக்கிறோம். அந்த வேலையை நீங்க செய்யும் பொழுது இன்னைக்கு எத்தனை பேர், நான் சோர்ந்து போய் கிடந்தேன், அந்த சிஸ்டர் ஒரு ஃபோன் கால் கொடுத்தாங்க, இந்த பிரதர் ஒரு டெக்ஸ்ட் அனுப்புனாங்க, அதை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு உற்சாகம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். When you do your job, you help somebody. When that is done, the whole church is growing. Hallelujah. What does it say? Healthy. நல்ல ஹெல்த்தியா மாறுது. அடுத்தது growing and full of love. இந்த அருமையான வேளையிலே தேவ பிள்ளைகளே, நீங்கள் மற்ற விசுவாசிகளுக்கும் மற்ற அவிசுவாசிகளுக்கும் ஒரு ட்ரெல்லிஸாக மாற முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் மற்றவர்களுக்கு உற்சாகத்திற்கு காரணமாக மாற முடியும். உங்க கையில தான் இருக்கிறது ஐயா. இன்றைக்கு இந்த சபை 8000, 10,000 அல்லது 7,000 மக்கள் இருப்பீர்கள் என்றால் இதே சபை 10,000 மாற முடியும். ஹல்லேலூயா. 30,000 மாற முடியும். ஐபிஏ சபைகள் 3,000 இருக்கும் என்றால் 6,000 மாற முடியும். முடியுமா முடியாதா? அது எப்பொழுது நடக்கும் சொல்லுங்க தம்பி, வாலிப தம்பிக சொல்லுங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிக்கும் பொழுது நடக்கும். ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. சின்ன தாவீதை சொல்லி அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல நான் முடிச்சிடறேன். ஹல்லேலூயா. சின்ன தாவீதை குறித்து நம்ம பார்க்கலாம். 40 நாட்கள் கோலியாத் வைந்து அறைகூவல் செய்து கொண்டிருக்கிறான். ராஜா சவுலும் மற்ற எல்லா வீரர்களும் அவனை பார்த்த உடனே அவர்கள் நடுங்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சின்ன தாவீது அங்க வருகிறான். எதுக்கு வந்தான்? யுத்தத்துக்காக வந்தான். சொல்லுங்க பார்க்கலாம். அவன் யுத்தத்திற்காக வரல. அவன் எதுக்கு வந்தான்? அவன் வடை காப்பி எல்லாம் கொண்டாந்துருக்கான். அவங்க அண்ணன்மாரெல்லாம் ரொம்ப சண்டை போடுறாங்க. கஷ்டத்தை அவனும் சண்டையில சும்மா நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அப்பா அனுப்பிட்டு இருக்கார், இந்த சீஸ் எல்லாம் கொண்டு போப்பா, அந்த பிரெடெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னு சொல்லி அதை கொடுக்க வந்தவன் இந்த கோலியாத்தினுடைய சத்தத்தை கேட்ட உடனே உன்னுடைய உள்ளத்துல ஒரு பெரிய எழுச்சி வருகிறது. யார் இந்த கோலியாத்? ஜீவனுள்ள தேவனை குறித்து விதமாக அவதூறு பண்ணுகிறானே யார்? இன்றைக்கு உலகத்துல, இந்தியாவில், தமிழகத்துல நடக்கிற காரியங்களை குறித்து வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் உள்ளத்துல ஏதாவது ஒரு பெரிய எழுப்புதல் வருகிறதா? Something I must do for this. Hallelujah. உடனே உங்களுக்கு நல்லா தெரியும். 3 காரியத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். தாவீது கோலியாத்தை பார்த்த உடனே முதலாவது தாவீது என்ன செய்யறான் என்றால், கோலியாத் வந்து send me one man, ஒரு ஆளை மாத்திரம் நீ அனுப்பு, நான் அவனோட சண்டை போட போறேன். அவன் என்னை ஜெயித்தா நாங்க உங்களுடைய அடிமை, நான் அவனை ஜெயித்தா நீங்க என்னுடைய அடிமை.
எல்லாரும் பயந்து நடுங்கி. 9 அடி 9 இன்ச்சு அவன், அவ்வளோ உயரம், 120 பவுண்டு. அவனை கிட்டத்தட்ட எவ்வளவு 60 pounds கிலோஸ் ஆஃப் ஆர்மர் எல்லாத்தையும் போட்டுட்டு அவன் நிற்கிறான். ஆனால் தாவீது அவனை பார்த்த உடனே அவனுக்குள்ள வந்தது என்ன செஞ்சான் தெரியுமா உங்களுக்கு? போராட்டம் எனக்கும் உனக்கும் அல்ல கோலியாத்து. அல்லேலூயா. போராட்டம், இந்த யுத்தம் என்னுடையது அல்ல, இந்த யுத்தம் யாருடையது? ஹalleluya. Give a big clap unto the Lord. ஒவ்வொரு முறையும் உங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும் பொழுது இது என்னுடைய போராட்டம் அல்ல, இது தேவனுடைய போராட்டம். This battle belongs to the Lord. இந்த யுத்தம் தேவனுடையது என்று சொல்லுங்கள். இந்த யுத்தம் தேவனுடையது என்று சொல்லுங்கள். ஆகவே பாயிண்ட் நம்பர் 1 இதோட நான் முடிக்க விரும்புகிறேன். David makes the battle between God and Goliath. யுத்தத்தை தேவனுடைய யுத்தமாக மாற்றுங்கள். உங்களுடைய தரித்திரத்தை தேவனுடைய தரித்திரமாக யுத்தமாக மாற்றுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளை தேவனுடைய யுத்தமாக மாற்றுங்கள். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்களை தேவனுடைய யுத்தமாக நீங்கள் மாற்றுங்க. நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது. நமக்கு எத்தனையோ பேர் அந்த காலத்தில் 1993 இந்த எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா நம்ம டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கிறோம். வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு, இழுத்தாங்க, என்னை வெளியே இழுத்து போட்டானுவ. 16 பேர் வந்தாங்க, வந்து எழுத்து போட்டு அடித்தாங்க. 1993 அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று ஜபமெல்லாம் முடித்து விசுவாசியெல்லாம் போன பிறகு இந்த குரூப் வந்தது. எழுத்து போட்டு அடிச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த வாரத்துக்குள்ளே நீ உன் ஆராதனை நிறுத்தலைன்னா உன் வீட்டையே கொளுத்தி போட்டுருவான்னாங்க. உடனே நாங்கள் பெட்டியெல்லாம் போட்டுட்டு தமிழகத்துக்கு வந்தோமா. ஆண்டவரே யுத்தம் உம்முடையதப்பா. நான் அவங்க மேலே ரொம்ப நேசத்தோடு தான் அவங்கள்ட்ட பழகணும். எப்படியாவது ஆண்டவர் கீழே கொண்டு வந்தலான்னு ட்ரை பண்ணி பார்த்தோம், முடியல. அப்போ பாபரி மஸ்ஜித்து அந்த பயங்கரமான அந்த சண்டை நடந்துருக்கிற நேரத்தில் பாம்ஸ் எல்லாம் செஞ்சுக்கிருந்தானுவ. போய் மற்றவங்க மேலே போடுறதுக்கு, மற்ற சிறுபான்மை மக்கள் மேலே போடுறதுக்காக பாம்பெல்லாம் செஞ்சுக்கிருந்தவன் 4 பேர் கையை மேலே வச்சு அதை இழுத்து அடித்தான் பாருங்க. அவங்க ஒரு கீழே பேஸ்மெண்ட்டில் பாம்பு செஞ்சுருக்கிற நேரத்தில் ஒரு பாம்பு கீழே விழுந்து உடஞ்சி எல்லா பாம்புகளும் என்ன செஞ்சு வெடிச்சு அவங்களுடைய 4 பேர் சரீரமும் இங்கேயும் அங்கேயுமா தொங்கி அப்படியே செத்து போயிட்டாங்க. எங்களுக்கு வருத்தம் தான். எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லலான்னு ட்ரை பண்ணோம், முடியல. ஏனென்றால் இந்த யுத்தம் நம்முடையது அல்ல. ஹalleluya. This battle belongs to the Lord. Another point உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தாவீதுடைய வாழ்க்கையில் he refused to see what others saw. மற்றவங்க பார்க்கிறத தாவீது பார்க்க விரும்பலை. மற்றவங்க எல்லாரும் கோலியாத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க, பிரச்சனையில பார்த்துட்டு இருக்கிறாங்க. Hallelujah. I lift my eyes unto the hills from where my help comes. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சின்ன தாவீது தேவனை பார்த்தான். ஐயா நல்லா மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. He did not see what others were looking at them. Praise the Lord. God is a good God. I want everybody to stand up right now. Before I hand over the mic to Pastor Iya, I just would love to pray 1 minute for you, and then I will just sit down. Praise the Lord. Our God is a good God. Hallelujah. He never changes. David refused to see what others. And the மூணாவது பாயிண்ட் என்னன்னா, he remembered something of the Lord. He remembered something of the Lord. என்னது? ஹalleluya. சிங்கத்தினுடைய கையிலிருந்தும் கரடியினுடைய கையிலிருந்தும் என்னை விடுதலை செய்த தேவன் இந்த நேரத்தில் என்னை விடுதலை செய்வார் என்று சொல்லி, ஆகவே தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிற காரியங்களை எப்பொழுதுமே நீங்கள் நினைவு கூறுங்கள். Remember the goodness of God. Hallelujah. Every time உங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வரும் பொழுது
தேவன் உங்களுக்கு செய்த நல்ல காரியங்களை நினைவு கூறுங்கள். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஜெபிக்கணும் விரும்புறீங்க? கரத்தை உயர்த்துங்க. ஹalleluya. I'm going to pray for you. Take that hand. அந்த கரத்தை எடுத்து உங்க செஸ்ட் மேல வைத்துக் கொள்ளுங்க. I'm going to pray and bless. Just release a word of blessing. Hallelujah. கரங்களை எடுத்து உங்க நெஞ்சில வைத்துக் கொள்ளுங்க. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான உம்முடைய தேவ சமூகத்திற்காக, தேவ சபைக்காக, பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. Battle belongs to you. அவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அநேக யுத்தங்கள் உம்முடையது ஆண்டவரே, அவளுடையதல்ல கர்த்தாவே. மக்கள் பார்க்கிறதை மற்றவள் பார்க்கதை அவள் பார்க்க வேண்டாம் ஐயா. ஆண்ட விசுவாச கண்களினாலே உம்மை பார்க்க நீர் உதவி செய்யும் கர்த்தாவே. Thank you Lord. இந்த அருமையான காலவெளியிலே you have blessed us Lord to be a blessing. எங்களை நீர் ஆசீர்வதித்தது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக. In the mighty name of Jesus, the name above every name, that at the name of Jesus every knee shall bow, every tongue shall confess that Jesus Christ is Lord. In that mighty name I release the spirit of liberty right now in Jesus name. Bless them Lord, make them a blessing for others. உம்முடைய பிள்ளைகளை இன்னுமா நீர் ஆசீர்வதியும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Give a big clap unto the Lord.